இது சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் வந்து இது பாருங்கள், இது வந்து சுண்டைக்காய் வந்து சட்னி செய்யலாம், சூப்பராக இருக்கும். காய் செடி இங்கே இருக்கிற மாதிரி சுண்டைக்காய். இது சுண்டைக்காய், இது வந்து சட்னி செஞ்சால் நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையானது வந்து பூண்டு, தேங்காய், தக்காளி, வெங்காயம், உளுந்து பருப்பு, கடலப்பருப்பு, மிளகாய், புளி கொஞ்சம், உப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம். பருப்பு, உளுந்து பருப்பு ரெண்டையும் போட போகிறோம். போட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். நல்லா வறுக்கணும். அது கூட மிளகாயும் போட்டுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் வறுவட்டுருச்சு. கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வந்தாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு அதை வணக்க போகிறோம். இதை நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. மறுபடியும் அடுப்பில் வச்சு நம்ம இதையும் வணக்க போகிறோம். சுண்டைக்காய் வணக்கி எடுத்துக்குவோம். சுண்டைக்காய் வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கணும். அது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து நம்ம அதே இதில் தட்டத்தில் போட்டு வச்சிடலாம். இதை வந்து தட்டத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது வெங்காயம் வணக்கணும். வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதையும் வணக்கணும் நல்லா. நல்லா வணங்கி எடுத்து இந்த மாதிரி வர்றப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம், ஆட்டிடலாம் ஆட்டாங்கல்ல போட்டு. எங்கள் வீட்டு ஆட்டாங்கல் இதில் வந்து ஆட்ட போகிறோம். முதல்ல வந்து கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஆட்டிக்குவோம். போட்டுக்குவோம். அப்புறம் வந்து தேங்காய், இது கொஞ்சம் உப்பு அதை போட்டுக்குவோம். கொஞ்சம் நேரம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு ஆட்டிக்குவோம். நம்ம இப்படி ஆட்டணும்னா நல்லாயிருக்கும். ஆட்டி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். வந்து இது ஆட்டியாச்சு. இதை வந்து அதுக்கப்புறம் இது தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுக்கணும். அப்படியே போட்டு இதையும் போட்டு ஆட்டிடுறோம். இப்போ தோண்ட போகிறோம். தோண்டி குண்டால் எடுத்து வச்சுட்டு தாளிச்சுட்டுக்கலாம். தோண்டிட்டு வந்து உங்களுக்கு தாளிக்கிறது காட்டுறேன். தோண்ட போகிறோம்.
கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து தாளிச்சு அப்படியே ஊற்றணும். அப்படியே ஊற்றிக்கணும். ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஒரு கொதி வந்தது ஆஃப் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. வரும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும். கொஞ்சம் அப்படியே கெட்டியாக வரும். கொஞ்சம் அப்படியே கெட்டியாக வரும். நல்லாயிருக்கும். வெள்ளையிட்டு இருக்கு. இந்த ஒரு கொதி வந்தால் போதும். இந்த ஒரு கொதி வந்தால் அப்படி கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தோசை